ஒரு சினிமா கதை கேட்குற மாதிரி ஜாலியாக என் லைஃப் கதை கேட்குறீங்களா? லைஃப்னா ஃபுல் லைஃப் கிடையாது, கடந்த 2.5 வருஷம் என்னோட லைஃப் பற்றி. சுச்சி லீக்ஸ்னு ஒரு தரித்திரம் பிடிச்ச டிசாஸ்டர் ஹேப்பன் டு மீன்றதுக்கு அப்புறமா அதை விட மோசமாக எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நினச்சேன்னா நடந்துச்சு. ஐ ஃபெல் இன் லவ். ஐயோ ஐயோ, என் 48வது வயசுல ஒரு கன்றாவி பிடிச்ச ரிலேஷன்ஷிப். ஐயோ த வர்ஸ்ட். என் லைஃப்ல எனக்கு எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சேனோ அதெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்திருக்கு. ஐ வாஸ் இன் ஃபார் மேரேஜ். ஓகே, நான் எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் நைட் ஸ்டாண்ட் ஆச்சு. ஆச்சாலும் 48 வயசு ஆகுது. I would get married. This was a person I knew for a very long time. ஒரு இன்டர்வியூலயும் சொன்னேன்னா ஐம் மேரிட்னே சொல்லிட்டேன்னா, பிகாஸ் we were kind of engaged at that time. பேரும் சொல்றேன், மனுஷன் பேரு ஷண்முகராஜ். SHUNMUGARAJ. ஒரு பெரிய சேவியர் மாதிரி என் வாழ்க்கைக்குள்ள வந்தார். சொசைட்டி உன்னை உதச்சிருச்சு, தள்ளிருச்சு, தனுஷ் உன் பேரை கெடுத்துட்டான், கார்த்திக் குமார் உன கை விட்டுட்டான், நான் இருக்கேன் உனக்கு, நானும் வாழ்க்கையில நிறைய அடிபட்டிருக்கேன், மொத பொண்டாட்டி வேஸ்ட், பசங்க வேஸ்ட், அம்மா வேஸ்ட், இப்படிலாம் அழுது என்னை ஐசோலேட் பண்ணி அவங்க யாரையும் மீட் பண்ணுவேன் தனியா அப்படியே பேசி 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 he took away all my money. Oh my god, I sound so stupid right now. என்ன நான் பெரிய அப்பட்டக்கர் மாதிரி பேசுவேன் எல்லா இடத்துலயும். மழை ஜோரா பெய்யுது. அத்தனை காசு சுருட்டிட்டான். என் ஃபியூச்சர், my hands are shaking when I'm saying this. என் ஃபியூச்சருக்காக, என்ன பாத்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி everything அமௌண்ட் நான் சொன்னேன்னா நீங்க தலை சுத்தி கீழே விழுந்துருவீங்க. அசிங்கமா ஏமாந்துருக்கேன் நான். போராத்துக்கு கையோங்கி எத்தனை வாட்டி அடி. 48வது வயசுல நான் டொமெஸ்டிக் வயலன்ஸ், டொமெஸ்டிக் அபியூஸ்க்கு ஆளாவேன் நான் நினைச்சே பார்க்கல. This asshole beat me like WWF wrestler மாதிரி அடிப்பாயா. நான் மூலையில அழுத்துன்னு உட்காந்துருப்பேன். ஸ்டாப் இட் ஷண்முகராஜ், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட் ராஜா, ஸ்டாப் இட். வந்து உதைப்பான், பூட்ஸ் காலால ஒத்தன்னு சாக்கு முட்டையை உதைக்கிற மாதிரி உதைப்பான். Of course அடுத்த நாள் he will have an explanation. அவன் அம்மா will have an explanation. அவன் daughters will have an explanation. எல்லாம் மொத பொண்டாட்டி இவரை கிராக் ஆக்கி விட்டுட்டாங்க அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தா மொத பொண்டாட்டியோட இந்த மனுஷனுக்கு டைவோர்ஸ் கூட ஆகல. என்கிட்ட அண்டா புழுகு சொல்லி அந்த அம்மா வந்து நிக்குது எங்க திடீர்னு, என் புருஷன் எனக்கு கொடுத்துருவீங்க எடுத்துக்கோ. எனக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி ஒரு குளறுபடி ஃபேமிலி நீங்கன்ட்டு. அவ்வளோ மக்கா நீங்க யோசிப்பீங்க. கமெண்ட்ல ஒரு மயிரும் எழுத முடியாது, பிகாஸ் ஐம் ஸ்விட்சிங் ஆஃப் த காமெண்ட்ஸ், ரைட்? பட் ஐ திங்க் ஐ ரியலி ஃபெல் இன் லவ். இல்லாட்டி நான் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டேன், ஒரு நயா பைசா கொடுத்துருக்க மாட்டேன் நான். ஐ வாஸ் இன் இட், ஐ வாஸ் ரியலி இன் டு இட். ஸோ ஐ கேவ் எவ்ரிதிங். பட் இப்போ ஐ எம் ஃபைலிங் இன் கோர்ட் டு கெட் எவ்ரிதிங் பேக். ஒரு பைசா அவன்கிட்ட நான் விட்டு வைக்க மாட்டேன். கடைசி பைசா வரைக்கும் நான் வாங்கிட்டு தான் ஓய்வேன். I'm working, I'm quite okay, but எனக்கு இருக்கிற மிஷன்ஸ் போதாதுன்னு லைஃப்ல இது வேற ஒரு மிஷனா வந்து வச்சிருக்கு. அதனால அடுத்த சில மாதங்கள்ல நீங்க என்ன கோர்ட்ல அடிக்கடி பாப்பீங்க. அதை பத்தி நிறைய வீடியோஸ் வரலாம். தனுஷ் இவங்க மேல கேஸ் போட்டாங்க, அதனால தான் கோர்ட்ல அப்பியர் ஆகுறாங்க. அங்க நின்று நான் எந்த இன்டர்வியூஸும் கொடுக்க போறது கிடையாது. பட் ப்ளீஸ் நோ that the case is against this ஷண்முகராஜ். 1 by 1 ஒரு 6 கேஸ் போடணும் அவர் மேல. முதல் கேஸ் வந்து சேனியாஸ் ரோட்ல சென்னையில இருக்கிற என் அபார்ட்மெண்ட் யூஸ்அப் பண்ணி இல்லீகலி ஆக்குபை பண்ணி அங்க உட்காந்துருக்கான் along with his mother and daughters, and now of course first wife is back as if there was never a problem before. எல்லாம் அண்டா புழுகு ஏமாத்தனோட. என்கிட்ட என்ன கோடி அவ இருந்துச்சு, அதுதான் அவங்களோட பெரிய டிசப்பாயின்மெண்ட். இந்த அம்னிட்டு இருந்து சுற்றுறதுக்கு இவ்வளவுதான் இருந்துச்சா அப்படின்ட்டு. பட் அது கூட எனக்கு முக்கியம், and I want it back. So if you see videos of this Bailwan Gundadrichami saying nonsense about me being in court, வேற யாரும் என் மேல கேஸ் போடல. நான் இந்த ஷண்முகராஜ் மேல கேஸ் போட்டிருக்கேன். இன்னும் 2 வாரத்துல கேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் அடிக்கடி நீங்க என்ன கோர்ட்ல பாப்பீங்க. இதை சொல்றதுக்கு தான். தேங்க்யூ, டேக் கேர், பை.